நாங்களும் ஒரு லேடிஸ் டீம் வச்சுருந்தோம். என்ன இப்போ எல்லாம் பார்க்குறீங்களா, நிறைய லேடிஸ் டீம் கேள்விப்படுறீங்களா? இதில் இந்த டீமெல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜென்ஸ் டீம் ஒன்று வச்சுருந்தேன். அப்போ எல்லாருமே வந்து ஊர்லலாம் வந்து ஒரு லேடிஸ் டீம் வைங்கன்னு சொல்லி ரெக்கமெண்டு. நான் நிறைய 4-5 வருஷம் அதை தள்ளி விட்டேன். அப்புறம் சரி, ஒரு பீரியடில் எங்களுக்கு வந்து இது சுனாமி வந்தது. அந்த டைமில் கொஞ்சம் எல்லா இடமும் கஷ்டம் அப்படி கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. அப்போ 2005 நினைக்கணும் கரெக்டாக. அந்த டைமில் சரி இவனுக்கு அப்பா வந்து எனக்கு கிளாஸ்மேட். அப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். அப்போ நிறைய பையன் அங்கெல்லாம் இவன் ஒரு டீம் எல்லாம் சேர்த்து எடுத்து நாங்கள் என்ன பண்ணுறோம், விளையாட வர நீங்களும் சொல்லித்தாருங்கன்னு அவங்களே ஒரு டீமை ரெடி பண்ணிவிட்டு என்கிட்ட நினச்சிட்டாங்க. வந்துட்டீங்க. அப்புறம் இவன் மட்டும்தான் வந்தா. அப்புறம் இவ வந்த பிறகு இவங்க தங்கச்சியை கூப்பிட்டு வந்தா. தங்கச்சியை விளையாட கூப்பிட்டு வந்தா. அடுத்தது தம்பி கஜகால கில்லாடி. யார்? கஜகால கில்லாடி. எல்லா வேலையும் செய்வான். அவளையும் எடுத்துக்கணுங்கண்ணான்னு சொன்னான். அவனையும் நான் சொன்னேன், அவன் அவளை பம்பிச்சியான், இங்கே பையன் மாதிரி டிசிப்ளின் அழகாக இருக்கான், இதை வந்தால் கெடுத்துருவான் அப்படின்னு சொன்னேன். இப்போ அதுக்கு அவள் சொன்னா, ஏன்னா நீங்கள் நினச்சா எல்லாம் மாற்றிடலாம், எவ்வளோ கெட்டவனை தான் நினச்சலாம் மாற்றிடலான்னு சொன்னான். இவா சவுத் சென்டரில் வேலையில் இருக்கா. இவ தங்கச்சி கோர்ட்டில் வேலை பார்க்குறா. என் தம்பி சப் இன்ஸ்பெக்டராகிட்டு போலீஸில் இருக்கான். 3 பேரும் என்ன பண்ணிருக்காங்க. பக்கத்து ஊர் எனக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் 100-200 மீட்டர் தூரம் தான். அப்படி இந்த பக்கம் உள்ள பிள்ளைங்களெல்லாம் சேர்த்து ஒரு லேடிஸ் டீம் என்ன செய்யிருந்தேன், ஒரு லேடிஸ் டீம் ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தோம். லேடிஸ் டீம் ஃபார்ம் பண்ணி வச்சு இப்போ 5 எத்தனை படிக்கும் வந்தா 8th 9th 10th 11th 4 வருஷ உழைப்பு. அவளுக்கு 4 வருஷ உழைப்பில் 16 வயசு 6 மாதம் ஆயிருந்து. 11th படிக்கும்போது அவள் என்னெல்லாம் அடையணுமோ அதெல்லாம் அடைஞ்சிட்டா. SCFA ஸ்கூல் மேட்ச் இருக்குல்ல, அது வின்னர். அது எங்கள் ஸ்கூல் வின்னர். 16 வயசில் ஜூனியர் போயிட்டா. சப் ஜூனியர், ஜூனியர், சீனியரும் போயிட்டா. 16 வயசில் 11th படிக்கும்போது என்ன பண்ணிட்டா, சீனியர் ஆட்டா. ஒரு பொண்ணு பார்த்துக்கிடுங்க நீங்கள் 16 வயசுக்குள்ளே. இப்போ 14 வயசில் ஒரு பையன் நீங்கள் ஆடனான்னு டிவியில் பார்க்குறான் கிரிக்கெட்டு. 14 வயசில் அச்சீவ் பண்ண முடியும். 16 வயசில் இந்தியா கேம்பில் இருந்தா. 16 வயசில் என்ன பண்ணா, இந்தியா கேம்பில் இருந்தா. கேம்பில் வந்து மொத்தம் 40 பேர், 48 பேர். எத்தனை பேர்? சீனியர் 60, சீனியர் வந்து 35, கேர்ள்ஸ் ஜூனியர் வந்து 25. சீனியரும் ஜூனியர் மட்டும் மொத்தம் 65 பேர் இருக்காங்க கேம்பில். இவ்வளோ முதல்ல சான்ஸே கொடுக்கல. தமிழ்நாடு சவுத்தை நினச்சிட்டாங்க, ஒதுக்கி வச்சுருந்தா. சீனியர் ஜூனியர் ஒரே இடத்துல கேம்ப், புரிஞ்சுக்கணுங்க. அப்போ அங்கங்கே ஃபிட்னஸ் நடந்துகிட்டு இருக்கு, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. வேண்டாம் அடிக்கடி ஃபோன் பண்ணி, ஏன்னா எனக்கு ஒரு சான்ஸ் தரலன்னு புலம்பிக்கிட்டே இருப்பா, அவசரப்பட்டுட்டே இருப்பா. அவசரம் வரல எல்லாருக்கும், ஒரு சான்ஸ் கூட தரல, எனக்கு யூஸ் பண்ணுன்னு சொன்னான். எல்லாம் வரும், வெயிட் பண்ணுன்னு சொன்னேன். அவள் ஆக்சுவலாக வந்து ஒரு வாரத்துக்கு கழிச்சு கிராஸ் கண்ட்ரி விடுறாங்க. கிராஸ் கண்ட்ரி தெரியல, எத்தனை கிலோமீட்டரு? கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 30 கிலோமீட்டர் ஓட்டப்பந்தயம் ஒரு நாள் வைக்கிறாங்க. ஓட்டம் வைக்கிறாங்க 30 கிலோமீட்டர் 25 கிராஸ் கண்ட்ரினா அதுதான் கேம்பில் வைக்கக்கூடியது. எல்லா கேம்பில் இந்தியா கேம்பில் வைக்கக்கூடியது. ரோட் ரன்னிங்னு சொல்லுங்க. ரோட் ரன்னிங். ரோட்டில் ஓடிங்களா? நீங்கள் ஓடுனது வெறும் 12 கிலோமீட்டர் ஓடி இருக்கிறீங்க. இவள் ஓடணும். அப்போ அவள் ஓடினதுலேயே சீனியரும் ஜூனியரும் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்தவா. ஃபஸ்ட்டு வந்தது முக்கியம் இல்லை. இவளுக்கும் அடுத்து அவன் பின்னாடி எடுத்து வந்தால, இவன் வந்ததுக்கும் அவன் வரவுக்கும் சான்ஸே கிடையாது. 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அடுத்த ஆள் ஃபைனல் வந்த ஆள். இப்போ எவ்வளோ ஃபிட்னஸ் இருந்திருக்கும் இந்த இடத்துல. அவள் ஃபிட்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒன்றாச்சா? 2வது ஸ்ப்ரிண்ட் அடிப்போம்ல, மொத்த ஸ்ப்ரிண்ட் அடிக்கும்போது இவன் ஃபஸ்ட். இப்போ 25 வயசுக்காரங்க 35 வயசுக்காரங்க பிள்ளைங்க ஆடும். 16 வயசுல ஒரு பிள்ளை போனான். ஃபஸ்ட்டு வந்த உடனே அந்த கோச் என்ன பண்ணிட்டாரு, எல்லார்ட்டையும் வச்சு இவ்வளோ மோட்டிவேட் பண்ணி, நீங்களே எதுக்குமா வரீங்க, ஓடுறீங்க, தாங்கன்னு அடிக்கடி சொல்ல ஆரம்பிச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, சீனியர் கூட இவ்வளோ ஆட விட்டாங்க. சீனியர் இந்தியா பிளேயர் கூட 16 வயசுல நினச்சா ஆட விட்டாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், உன் மேலே எல்லோரும் நினச்சிவாங்க காண்டா இருப்பாங்க. என் கோச் வந்து குத்தி காட்டும்போது காண்டா இருப்பாங்க, நீ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கம்மா. நீ இல்லைன்னா இவன் கொஞ்சம் அக்ரெசிவாக நினச்சிவா இருப்பா. எல்லாம் பார்த்துடலாம், விளையாடலாம். ஏன்னா சின்ன வயசில் அறியாத வயசு, மோகமாக இருப்பா. நான் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன பிறகு கேட்காம போய் அங்கே போய் விளையாடி நினச்சிட்டா கடைசியில் இன்ஜுரி. ஆனால் இன்ஜுரி மீட்டு வந்து இப்போ என்னச்சுதா. இப்போ கடைசியில் சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ் நினச்சி படிக்க வச்சு, கொஞ்சம் இன்ஜுரி ஆனால் படிக்க வச்சு, இல்லைன்னா என் கிட்ட கையில் வச்சுருப்பேன். ஒரு 25 பேர்கிட்ட இன்ஜினியரிங் காலேஜ் நினச்சிதாங்க ஃப்ரீ சீட் கொடுத்தாங்க.
இப்போ விஜய் சார் இருந்தார் எனக்கு விஜய் சார்னு சொல்லுவாரு இன்ஜினியர் சார் சரி விட்டுறாரு 15 20 20 படிச்சிருப்பீங்க நாங்க நிறைய பேர் எவ்ரி இயர் வந்து மினிமம் 5 to 6 மெம்பர்ஸ் போவோம். மொத்தம் 15 to 20 வரை நினைச்சிருக்கோம். பசங்களே சேர்த்து நம்ம பேட்ச்ல போனது வந்து ஒரு 6-7 பேர் போனோம். உங்க பேட்ச் எங்க மொத்தம் ஜென்ஸுக்கும் சேர்த்து நமக்கு அட்மிஷன் வந்து ஒரு 40 பேர் கொடுத்தாங்க. 40 பேருக்கு மேல என்ன பண்ணிருக்கோம், ஒரே காலேஜில் நம்ம ஃப்ரீ சீட் படிச்சிருக்கோம். அதில் லேடிஸ் டீம் என்னச்சுதோம், பிறந்தவங்க தங்கச்சி அங்கே தான் படித்தா, நிறைய பிள்ளைங்க படித்து அந்த படிப்பில் பிள்ளைங்க போகலாம் யூனிவர்சிட்டியாக வேலைக்கு போயிட்டு. நான் இங்கே காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்து இன்ஜினியரிங் காலேஜ் படித்தாங்கல்ல, இங்கே ஆர்ட்ஸ் காலேஜ் படித்தாங்கல்ல, அவங்க யூனிவர்சிட்டிலாம் வாங்கி எடுத்து அவங்கள என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் ஜாப் கம்ப்ளீட் பேட்ச்ல விளையாடின எல்லாருமே ஜாப் புரிஞ்சு ஜாப் வேலை படைச்சி. அப்புறம் என்ன ஆச்சுன்னா நீ இங்கே நிறைய வர ஆரம்பிச்சிட்டிங்க. அவங்களுக்கு அவ்வளோ வேலை கிடச்சி போனால் அவள் சவுசண்டில் வேலை பார்க்குறேன். அப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அவளுக்கு என்ன வச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு அதை முடிச்சுட்டு வாங்கிட்டு கிடச்சிட்டா. இப்போ எங்கே வேலை பார்க்குறா, சென்னையில் சவுசண்ட் ரயில்வேல வேலை பார்க்குறான். சதன் ரயில்வேல வேலை பார்க்குறோம். அவளுடைய அனுபவத்தை என்ன செய்யுங்க, அவள் அனுபவத்தை சொல்லுவா, கேட்டுக்கிடுங்க. சந்தேகம் இருந்தாலும் அவள்கிட்ட கேட்டுக்கிடலாம். ஒரு மோட்டிவேஷனான ஆள், நல்ல கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்தா, உங்களே மாதிரி சாதாரணமான குடும்பத்திலேருந்து வந்தவா. அதனால் அவளுக்கு எல்லா கஷ்டமும் தெரியும். இப்போ இருக்குது அவங்க ஹஸ்பண்ட் என்ன உட்காந்துருக்காரு, அவர் வந்து அவருடைய ஒத்துழைப்பு இருக்குல்ல அவளுக்கு இன்னும் இருந்து. இப்போவும் ஸ்போர்ட்ஸில் அவ்வளோ சும்மா இருக்க முடியல. நான் என்கிட்ட போன மாதம் 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து இப்போ சும்மா இருக்க முடியல, நான் ஷூட்டிங் பண்ண போகிறேன், ஷூட்டிங் பண்ணால் நான் கண்டிப்பாக இன்னும் மெடல் அடிப்பேன், எங்கள் ரயில்வே மீட்டில் ஆள் இல்லைன்னு சொல்லி அதையும் வாங்கிட்டு நினைச்சிருக்கா. அப்போ இப்போவும் ஷூட்டிங் ப்ராக்டிஸ் நினைச்சிருக்கா, போயிட்டு இருக்கா. ஆல் தி பெஸ்ட். 10ஆம் தேதி மேட்ச் பெங்களூர்ல மேட்ச் பார்த்தா ஸ்போர்ட்ஸ் அந்த இது நினைச்சு அவருக்கு ஜீனில் இருந்துக்கிட்டே இருக்கு, இன்னும் பண்ணுவா. ஆல் தி பெஸ்ட். ஹாய், நான் உங்களை மாதிரி இருக்கும்போது தான் எங்கள் கிரவுண்டுக்கு வந்தேன். என்ன கூடால வந்து ஒரு 10 பேர் வந்திருந்தாங்க. எல்லாருமே நம்ம ஊரில் இருக்கிறவங்க தான். எல்லாருமே ரொம்ப புவர் ஃபேமிலி தான். ஒரு நேரத்துக்கு ஃபுட்டு கூட ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். நாங்கள் படித்த ஸ்கூல் இது தான். என் பேர் வசந்தி. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறது, எல்லாருமே 100-200 பேர் விளையாடுவாங்க. 100-200 பேர் 1000 பேர். இப்போ இந்த ப்ரோ கபடி வந்ததுக்கப்புறம் பசங்களாம் நல்லா இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் கபடி இன்ட்ரெஸ்டடாக விளையாடுறாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது, ஃபஸ்ட்டு நீங்கள் நினைக்கிறது ஒன்று டிசிப்ளின் ஃபர்ஸ்ட்டு. டிசிப்ளினாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் முன்னாடி போக முடியும். இன்னொன்று டெடிகேஷன். நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் ஹார்ட்ஃபுல்லாக பண்ணுங்கள். நம்ம இது பண்ணுறோம், நம்மளுக்கு இது வந்து ஏதாவது ஒரு வகையில் இம்ப்ரூவ் ஆகும் அப்படி நினச்சி பண்ணுங்கள். ஏதோ இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு ஸ்ப்ரிண்ட் பண்ணுறாங்க, 30 செகண்ட்ஸ் ஒரு ஷட்டில் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, அச்சோ எப்போ முடியும் அப்படி பண்ணக்கூடாது. இது எதுக்கு பண்ண சொல்கிறாங்க, நீங்கள் 30 செகண்ட்ஸ் அந்த கோர்ட்டில் போய் கபடி பண்ணுறீங்கன்னா அதோட அவுட்புட் நீங்கள் இங்கே பண்ணால் மட்டும்தான் அங்கே அவுட்புட் வரும். அதுக்கு வேண்டி மட்டும்தான் அதை பண்ண சொல்கிறாங்களே தவிர உங்களை கஷ்டப்படுத்தணும், குண்டாக இருக்கிறவங்கள ஒல்லியாக்கணும், ஒல்லியாக இருக்கிறவங்கள குண்டாக்கணும் அப்படின்றதுக்கு வேண்டியெல்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் டிசிப்ளினாக இருங்க, செகண்ட் டெடிகேஷனாக இருங்க. இன்னொன்று என்னென்னா, எல்லாத்துக்கிட்டையும் நல்ல அன்பாக இருங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருங்க. ஒருத்தரும் ஒரு மாதிரி, அவன் அப்படி இருக்கிறான், நான் இப்படி இல்லை, அவன் உனக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும், அதை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம அது விளையாடணும்னா அவனை மாதிரி விளையாடணும், இவனை மாதிரி விளையாடணும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படியெல்லாம் எதுவுமே நினைக்காதீங்க. நீயா இப்போ நான் வசந்தியா, எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கும், நான் அதில் பர்ஃபெக்டாக இருப்பேன், அந்த ஸ்கில் என்ன மாதிரி யாருமே பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வேணும். அவன் நல்லா பண்ணுறான், நம்ம அவனை மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமோ, இவன் நல்லா பண்ணுறான், அது அவனோட ஸ்டைல், நீ உன்னோட ஸ்டைலை மெயின்டைன் பண்ணிக்க. கபடி வந்து 1000 பேர் சொல்லி தருவாங்க. ஆனால் ரவ்யானா மாதிரி வந்து ஒரு கோச் வந்து நீங்கள்லாம் பிளஸ்டு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இப்போ இருக்கிறவங்கள நீங்கள் பார்க்காதீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ரவ்யானா இருந்தாங்க. எப்படி இருப்பாங்க தெரியுமா, ஒரு ஷார்ட்டு, ஒரு கேன்வாஸு, ஒரு டிஷர்ட்டு, ஒரு விசில், இவ்வளோந்தான். இப்போ நீங்கள் இருக்கிறவங்கள பார்த்துட்டு என்ன இவர் இப்படி இருக்கிறாரு அப்படின்றது மட்டும் நீங்கள் எதிர்பார்த்துறாதுங்க. அதுக்கு முன்னாடி இருந்த ரவ்யானாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அந்த மாதிரி இருக்கும். அங்கேருந்து இங்கே வர்றாங்கன்னா எல்லாருக்கும் வேர்த்து விறுவிறு இருக்கும். பயத்தினால இல்லை, ஒர்க் அவுட் பண்ணி. அவங்க கிரவுண்டில் ப்ரெசண்ட்டே இருக்க மாட்டாங்க. 3:30-4 மணிக்கு கிரவுண்டுக்கு வருவோம். 4:30க்குள்ள சட்டை லோவர் எல்லாம் நனைஞ்சிரும். அந்த அளவுக்கு நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவோம். அது அவங்க மேலே இருக்க பயத்தினால இல்லை, அவங்க நம்மளை பார்க்குறப்போ அவங்க நம்ம ஸ்வெட்டாக இருக்கிறத பார்த்து இன்னும் நம்ம அவங்கள மோட்டிவேட் பண்ணுவாங்க. காலையில் 4:30க்கு எழுந்திருப்போம். இப்போ நம்மளுக்கு கேம்ப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கல்ல, கேம்ப் ஸ்டார்ட் பண்ணனால கேம்ப் டைமில் 4:30க்கு எழுந்திருப்போம். 5 மணினா கிரவுண்டில் இருப்போம். அது அந்த டைம்லலாம் 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த டைம்லலாம் 5 மணிக்கு கிரவுண்டில் இருப்போம். வந்தாலும் யார் வந்தாலும் வராட்டாலும் அதுதான் நம்மகிட்ட இருக்க டெடிகேஷன். நம்மளை நம்ம அப்பா எழுப்பி விட தேவையில்லை, நம்ம அம்மா எழுப்பி விட தேவையில்லை, அலாம் வைக்க தேவையில்லை. 4:30 முழிப்பு வரணும், 4:30 வந்தே ஆகணும்.
அதுக்கு எந்த ரீசனும் நீங்கள் சொல்லக்கூடாது. நான் தூங்கிட்டேன், ஃபோன் நோண்டிட்டு இருந்தேன். ஆனால் அந்த டைமில் நாங்கள் எல்லாம் சொல்ல போனோன்னா ரியலி பிளஸ்டு தான். அந்த டைமில் ஃபோன் எல்லாம் கிடையாது. நாங்கள் ஃபோனும் பார்க்க மாட்டோம், எதுவும் பார்க்க மாட்டோம். ஆனால் இந்த டைமில் ஃபோன் ரொம்ப வலிஞ்சிருச்சு. பட் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அது என்னோட பர்சனல் அட்வைஸ், அவ்வளோதான். ஃபோனா நீ நாளைக்கு இப்போ என்ன இருக்குல்ல, 1 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா நான் ஏன் வாங்கியிருக்கேன்? நான் சம்பாதிக்கிறேன், நான் வாங்கியிருந்திருக்கேன். பார்த்துட்டிங்களா? இதெல்லாம் ஈஸி. நீ அச்சீவ் பண்ணிட்டியா, நீ என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். மாதம் ஆகுனா 70,000 80,000 வருது. அண்ணா வருது, நான் வாங்குறேன். இப்போ உங்களை நம்பி என்ன வருது சொல்லுங்கள்? 10 பைசா வருதா உங்கள் வீட்டுக்கு? நீங்கள் உங்கள் வீட்டில் எனக்கு ஃபோனை வாங்கித்தாங்க, வண்டியை வாங்கித்தாங்க, அதை வாங்கித்தாங்க, இதை வாங்கித்தாங்க. 1 செகண்ட் நம்ம அப்பாவையோ அம்மாவையோ யோசிச்சு பாருங்கள். அவங்கள உங்களுக்கு கஷ்டப்படுத்துறதுக்கு தோணவே தோணாது. அந்த டைமில் வந்து நாங்கள் வந்து ஒன்லி ப்ராக்டிஸ் வரணும், ப்ராக்டிஸ் பண்ணுவோம். மைண்டில் இருந்தது ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் இப்போ நம்ம கிரவுண்ட்லலாம் சொல்கிறாங்கல்ல, 3rd ரைடு 4th ரைடு. நாங்கள்லாம் மேட்ச்சுக்கு போவோம். எங்கள் கூடலாம் கோச் யாருமே வர மாட்டாங்க. நாங்கள் லேடிஸ் டீம் தான் போவோம். 10 பேர் 12 பேர் தான் போவோம். நாங்களாக தான் வருவோம். எப்பயாவது யாராவது ஒருத்தர் கூட வந்தால் வருவாங்க. இல்லைன்னா இப்படி போங்கம்மா, இங்கே போங்க, கமிட்டி வருவாங்க, கூப்பிட்டு போவாங்க. இல்லைன்னா அங்கேருந்து கேட்டு பஸ்ஸில் போயிருங்க. அவ்வளோதான். அந்த மாதிரி தான் நாங்கள். எங்கள் கபடி இதில் மைனஸுன்ற ஒரு வார்த்தை கிடையவே கிடையாது. நாங்கள் 50 பாயிண்ட் லீடில் இருந்தாலும் ரிசல்ட்டு தான் விளையாடுவோம். 5 பாயிண்டில் பின்னாடி இருந்தாலும் ரிசல்ட்டு தான் விளையாடுவோம். மைனஸ் ஆடிட்டு வரணும், ரெஸ்ட் எடுப்போம், ரிலாக்ஸ் ஆகும், விடுவோம். இது தேவையில்லை. ஒருத்தரை பிடிச்சி தள்ளி விடுறது இல்லை. நாங்கள் இப்போது 50 பாயிண்ட் லீடில் இருந்தால் நாங்கள் வெளியில் போயிட்டு பிள்ளைங்களை இறக்கிட்டு நீங்கள் விளையாடுங்க, பரவாயில்ல, ஆனால் ரிசல்ட் ஆடணும், அவ்வளோதான். அப்போ தான் நம்மளுக்கு அந்த மேட்ச்சில் அந்த இது தெரியும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லுன்னா, நம்ம எல்லா ரெட்லையும் ஸ்கோர் பண்ணணும், நம்ம எல்லா டிஃபென்ஸ்லையும் ஸ்கோர் பண்ணணும். அப்படின்னு இருந்தால் உங்களுக்கு என்ன மைனஸ் வரப்போகுது சொல்லுங்கள்? என்ன மைனஸ் வரப்போகுது? நம்ம எல்லா மேட்சும் வின் பண்ணுறது செகண்ட். நீ உன்னோட பெஸ்ட்டை பண்ணு. ஒருத்தரும் அவங்களோட பெஸ்ட்டை பண்ணுறப்போ டீம் ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி வந்துடும். இன்னொன்று அதுக்கு ரொம்ப தேவை அந்த யூனிட்டி. ஒரு மேட்ச்சில் உனக்கு ஸ்கோர் ஆகலையா, ஓகே கூல். அந்த மேட்ச்சில் இன்னொருத்தனுக்கு ஸ்கோர் ஆகுதா, சரிம்மாக்கா நீ பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, நீ கொஞ்சம் இரு. அதனால உனக்கு எந்த லாஸ் ஆக போகிறதில்ல. இது வந்து நம்ம இண்டிவிஜுவல் கேம் இல்லை. இப்போது வசந்தி விளையாடி வாங்கிட்டா, இல்லை அவள் விளையாடி வாங்கிட்டா அப்படின்றதுக்கு வேண்டி இது வந்து இண்டிவிஜுவல் கேம் இல்லை. நம்மளோட டீம் ஈவெண்ட். நம்ம டீம் முன்னாடி போக நீங்கள் எல்லாரும் முன்னாடி வந்துட்டே இருப்பீங்க. அந்த டைம்லலாம் நீ இன்ஜுரினா என்னதுன்னு தெரியாது, ஆங்கிள் ட்விஸ்ட்னா என்னதுன்னு தெரியாது, ஷோல்டர்னா என்னன்னு தெரியாது, மண்டையில் இப்போ எனக்கு உடம்புலலாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் தழுவுதான். பொம்பளை பிள்ளைக்கு உடம்பு மாதிரியே இருக்காது. ஏன்னா அப்போ நம்ம மண்ணிலெல்லாம் விளையாடுவோம். இங்கே எல்லாம் பிஞ்சு ரத்தம் வரும், காலில் பிஞ்சு ரத்தம் வரும், அப்படியே தழும்புதான். பட் அதெல்லாம் மேட்ச் டைமில் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. மேட்ச் முடிச்சு நம்ம இங்கே வந்தோன்னா சில பேர் நினைப்பாங்க, சரி இதை நினச்சி நம்ம இந்த செஷன் நம்ம ரெஸ்ட் எடுத்துடலாம், லீவ் பண்ணிடலாம், மற்றவங்க விளையாடுறது பார்க்கலாம். வெளியில் உட்கார முடியாது சத்தியமாக. அவங்க சொல்லுவாங்க, ரவேனா இல்லைம்மா கொஞ்சம் இன்ஜுரி, கொஞ்சம் நீ ரெஸ்ட் எடு, பாரு, ஏதாவது சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடு. முடியவே முடியாது. அந்த ஃபீல் வந்து நம்மளுக்கு உள்ளே வரணும். சும்மா டைம் பாஸோ இல்லை 1 month 2 month இவங்க ஏதோ சொல்லித்தராங்க, ஃபுட்டு தருவாங்க, சும்மா நம்ம போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், 2-3 வீடியோஸ் எடுத்துடலாம், ரீல்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மைண்ட் செட்டில் நீங்கள் யாருமே வராதிங்க. இந்த 18, 19, 20 இந்த 3 வருஷம் தான் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு டைம். புரியுதா? இதுக்கப்புறம் நீங்கள் அச்சீவ் பண்ணலான்னாலும் உங்களால் முடியாது. இந்த 3 வருஷத்தில் நீங்கள் 200% எஃபெக்ட் போட்டிங்கன்னா வரக்கூடிய இதை 21, 25 வயசில் 21லேருந்து 25 வயசுக்குள்ள நீங்கள் வந்து 500% எஃபோர்ட் போட்டால் மட்டும்தான் நீங்கள் ஷைன் ஆவீங்க. ஏன்னா அவ்வளோ காம்படிஷன் வந்துடும். புரியுதா? அதனால நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ இந்த ஒரு 2 months இவங்க சொல்லித்தரதை நீங்கள் கேட்டுக்கிட்டா கூட அதுக்கப்புறம் உங்களால் கண்டினியூ பண்ண முடியலைன்னா கூட வீட்டில், உங்கள் காலேஜில், உங்கள் ஸ்கூலில், டீம் கூட நீங்கள் கண்டிப்பாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்படியே தனியாக தெரிவிங்க. ஏதாவது ஒரு நல்ல டீம்லேருந்து உன்னைய கூப்பிடுவாங்க, அந்த டீமுக்கு நீ விளையாடுவ, அந்த டீமுக்கு விளையாடி உனக்கு ஒரு ப்ரோ கபடி சான்ஸோ, ஒரு நேஷனல் சான்ஸோ, யூனிவர்சிட்டியோ, காலேஜோ, எத்தனை பேர்த்துக்கு இதில் நம்மளுக்கு காலேஜ் ஃப்ரீயாக கிடச்சா நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம காலேஜில் நம்மளை காசு கட்டி படிக்க வைக்க முடியுமா? எனக்கு தெரிஞ்சு யாரும் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ஒரு 6 மாதம் ஒரு செமஸ்டருக்கு 1 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி யாருக்காவது படிக்க வைக்கிறதுக்கு இது இருக்கா? இல்லை. நம்மளுக்கு அந்த இது ஃப்ரீயாக கிடச்சுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம எவ்வளோ ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம சம்பாதிச்சு அவங்க கையில் இருந்தாங்கம்மா 100 200 கொடுக்க தேவையில்லை. அவங்க கையிலேருந்து நம்ம செலவு பண்ணாமல் இருந்தாலே அது அவங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் தானே. அந்த மாதிரி நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. 20 தான். 20க்கு மேலே உங்களால் 20 வரைக்கும் உங்களால் அச்சீவ் பண்ண முடியலைன்னா அதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு
வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 20 வரைக்கும் உங்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இல்லை. நீங்கள் ஒன்லி சாப்பிடணும், விளையாடணும், படிக்கணும். வேறு ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கா? இப்போ நீ நல்லா விளையாடினீன்னா, எங்கள் வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நம்ம கயிறு திரிப்பாங்கல்ல, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, அந்த வேலை தான் எங்கள் வீட்டிலலாம். நாங்கள்லாம் நார்மலாக விளையாட வர்றதுக்கு முன்னாடி வீட்டில் அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு டியூஷன் போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படி இருந்த பொண்ணுங்க தான். பை காட்ஸ் கிரேஸ் நாங்கள் இங்கெல்லாம் வந்ததுனால வீட்டில் அம்மா பண்ணுவாங்க, சரி பொண்ணு விளையாடிட்டு வந்திருக்கால, நீ கொஞ்சம் படுத்துக்க. நம்மளை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. சரி படுத்துக்க, ரெஸ்ட் எடுத்துக்க, நம்மளுக்கு என்ன சாப்பிட்றது அவங்களால முடிகிறது அவங்க தருவாங்க. மித்ததெல்லாம் இந்த கேம்ப் டைம்லலாம் ரபியண்ணாவோட ஃபேமிலியெல்லாம் எங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. காலையில் நம்மளுக்கு முட்டை வருது, பால் வருது, சாயந்தரம் அதே மாதிரி பால் வருது. இது எல்லாமே அவங்க வீட்டில் இருந்து அவங்க ஒய்ஃபு, அவங்க அம்மா, அவங்க பிரதரோட ஒய்ஃபு எல்லாருமே சேர்ந்து நம்மளுக்கு பண்ணுறதுனால தான் வருது. இப்போ பசங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ அந்த டைம்லலாம் அவ்வளோவா இல்லை. எல்லாரும் வருவாங்க, விளையாடுவாங்க, அங்கே வீட்டில் ரெடியாக இருக்கும், போயிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க, அதை ஸ்ப்ரெட் பண்ணி தருவாங்க, சாப்பிடுவோம், போவோம், அவ்வளோதான். அப்புறம் வந்து வீக்லி ஒன்ஸ் எல்லாம் ரவியண்ணா வீட்டிலேயே நம்மளுக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. எல்லாம் ஜஸ்ட் ஃபேமிலி மாதிரி தான் உள்ள. அவங்களும் எங்கள் கூடவே உட்காந்து சாப்பிடுவாங்க, நாங்கள் அவங்க கூட உட்காந்து சாப்பிடுவோம். எந்த கோச் வீட்டில் என்ன பண்ணி என்ன ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் கூட இல்லாமல் எந்த கோச் வீட்டில் இப்போ இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலை. நீங்கள் இங்கேருந்து போனால் நான் அழுத்தங்கிற நான் இப்போயே சொல்லுவேன், நான் விளையாடும்போது அழுத்தங்கிற ஜெர்சி போட்டு விளையாடினேன். அடுத்து காலேஜ் சென்ட் ஜோசப்ஸில் படித்தேன், சென்ட் ஜோசப் ஜெர்சி. அடுத்து திருப்பி நேஷ்னல்ஸு தமிழ்நாடு ஜெர்சி. அதுக்கப்புறம் நான் ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் சவுத் சென்ட்ரல் ரயில்வே ஹைதராபாத் எஸ்சிஆர் ஜெர்சி. இந்த 4 ஜெர்சியும் தவிர இது வரைக்கும் நான் ஒரு ஜெர்சி எக்ஸ்ட்ரா நான் போட்டது கிடையாது. டிஸ்ட்ரிக்ட் விளையாடும் போது எப்பயாவது கன்னியாகுமரி ஜெர்சி. கொஞ்ச நாள் இங்கே இருக்கும்போது நான் டிஸ்ட்ரிக்ட் விளையாடினேன். அதுக்கப்புறம் நான் காலேஜ் போனதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் விளையாடுறதுக்கு டைமில் டைரெக்டாக நேஷ்னல்ஸ்க்கு கேம்ப் கூட இருக்காது. இன்றைக்கி நேஷ்னல் டீம் கிளம்புதுன்னா நீ வந்துருமா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க. கபடி எங்கேயும் கற்றுக்கலாம், யாரும் சொல்லி தருவாங்க. ஆனால் நீ இங்கே வந்துட்டு போனதுக்கு ஒரு அடையாளத்தை நீ தான் க்ரியேட் பண்ணணும். நீ இங்கே கற்றுக்கிட்டியா ஒரு 2 மந்த்ஸ் கற்றுக்கிட்டது. இப்போ நீ எங்கேயாவது இப்போ எல்லாரும் வேறு இடத்துலேருந்து வந்திருப்பீங்க. விருதுநகர், ராஜபாளையம், மதுரை, தூத்துக்குடி அந்த மாதிரி வந்திருப்பீங்க. இங்கேருந்து நீ கற்றுட்டு உன்னோட டீமில் போய் விளையாடினா இந்த பையன் கொள்ளாமே அப்போ நீ வந்து ப்ரௌடாக சொல்லணும், நான் அழுத்தங்கரையில் போய் கற்றுட்டு வந்தேன், எனக்கு அங்கே சொல்லி தந்த ஸ்கில்லு. நீ சொல்கிறத அங்கே இருக்க 10 பேரும் கேட்பான். அந்த 10 பேரும் அதை அப்சர்வ் பண்ணுறானா இல்லை, ஆனால் 10 பேர்த்தில் யாராவது 2 பேரும் அப்சர்வ் பண்ணுவானா? இப்போ நான் இங்கே இருக்கேன்னா நான் அச்சீவ் பண்ணதுனால இங்கே இருக்கேன். என் கூடால 15 பேர் விளையாடினாங்க. 15 பேரில் 2-3 பேர் மேரேஜ் பண்ணி போயிட்டாங்க. மீதி 10 பேரும் வேலை. என்னோட தங்கச்சி நான்லேருந்து என் கூடல விளையாடினவங்க எல்லாரும் எஸ்ஐயாக இருக்காங்க, போலீஸாக இருக்காங்க, கோர்ட்டில் இருக்காங்க, நான் ரயில்வேஸில் இருக்கேன். மேக்ஸிமம் பேர் போலீஸில் இருக்காங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து கேர்ள்ஸுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ரொம்ப கம்மி, போலீஸை தவிர வேறு எதுலேயுமே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் ரீசெண்டாக ஃபாரஸ்ட்டு, அப்புறம் இப்போ ரீசெண்டாக ஐசிஎஃப்பில் கூட எடுக்கிறாங்க. முன்னாடியெல்லாம் ஐசிஎஃப்லலாம் கிடையாது. நாங்கள்லாம் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் சவுத் சென்ட்ரல் ரயில்வேல வாங்குறதுக்கு ரீசன் வந்து சவுத்தில் வேறு கபடி டீம் லேடிஸ்க்கு கிடையாது. அப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டு விளையாடுறோம், எங்களுக்கு கேர்ள்ஸ் எப்படி விளையாடுவாங்கன்னு தெரியும். அது எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு மோட்டிவேஷன். அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் விளையாடினது தான் எங்களுக்கு மோட்டிவேஷன். அப்போ நம்மளுக்கு அவங்க சொல்லி தந்தது என்னென்னா, நம்ம அந்த டீமில் அப்பாயின்மெண்ட் வாங்கணும், நம்ம அந்த டீமில் அப்பாயின்மெண்ட் வாங்கணும், நம்ம அந்த டீமில் அப்பாயின்மெண்ட் வாங்கணும். 17 வயசில் நீ ஒன்று நினச்சேன்னா அது கண்டிப்பாக நடந்துடும். நிறைய பேர் ஒரு டைலாக் கேட்டிருந்துருப்பீங்கள்ல, எண்ணம் போல் வாழ்க்கை. நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் நடக்கும். நீ என்ன நினைக்கிறியோ, நீ பாசிட்டிவாக நினச்சேன்னா அது பாசிட்டிவாக நடக்கும், நீ நெகட்டிவாக நினச்சேன்னா அது நெகட்டிவாக நடக்கும். நீ என்ன நினைக்கிறியோ அது மட்டும்தான் நடக்கும். அப்பத்துலேருந்தே ஒரு எய்ம், நம்ம அந்த டீமில் அப்பாயின்மெண்ட் வாங்கணும், நம்ம அந்த டீமில் அப்பாயின்மெண்ட் வாங்கணும், நம்ம எங்கேயாவது மேட்சுக்கு போனோன்னா அந்த டீம் வரும், நம்ம அந்த டீமை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நம்ம விளையாடணும். அந்த மாதிரி நம்ம ஒருத்தரை மனசில் நினச்சிக்கணும். நீங்கள் ஒருத்தரை நீங்கள் இப்போ நான் சொன்னதுனால இவங்க இப்படி சொன்னாங்க அதனால் நம்ம அப்படியெல்லாம் இல்லை. உனக்கா தோணும், நீ என்ன தோணுதோ நீ அதை பண்ணு. எவ்வளவோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது பசங்களுக்கு. அவுட்ஸ்டாண்டிங்காக நீங்கள் விளையாடினீங்கன்னா 1 பைசா யாருக்கும் தர தேவையில்லை, 1 பைசா யாருக்கும் தர தேவையில்லை. உன்னோட முழுக்க உன்னோட நீ அதை வந்து ப்ரௌடாக சொல்லிக்கலாம். நான் சொல்லுவேன் நான் வந்து 1 பைசா கூட கொடுக்கல. இப்போ நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை அதெல்லாம் நாக்கி பைசா இல்லாமல் வராது, இதெல்லாம் பைசா இல்லாமல் வராது. அதுக்கு ஒரு பேர், நான் அழுத்தங்கிற பிளேயரா, நோ கரப்ஷன். அவங்கள்ட்ட நம்ம தேவையில்லாமல் பேசக்கூடாது. எவ்வளவோ மேட்ச்க்கு வருவாங்க, லேடிஸ் மேட்செல்லாம் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, பசங்கள்லாம் பின்னாடி போகிறது அந்த மாதிரி இந்த மாதிரி. நம்ம டீமெல்லாம் போனாங்கன்னா பசங்களாம் 2 அடி தள்ளி நிற்பாங்க. அப்படி தான் போவோம். மேட்ச்சுக்கே போனோம், நம்மளுக்கு உள்ள கிட்டு, ஒரு லோயர், ஒரு டிஷர்ட்டு. சாப்பிட போனாலும் நாங்கள் ஷூ போட்டுட்டு தான் போவோம். யூனிஃபார்ம். அங்கேருந்து ஒருத்தருக்கு தலை தெரிஞ்சால் அதோ அழுத்தங்கிற டீம் வருது
அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எல்லாரும். அந்த ஒரு டிசிப்ளின் எங்கள்கிட்ட இருந்து எல்லாத்துட்டையுமே. நம்ம மேட்ச் விளையாடுறோம், விளையாடல, ஜெயிக்கிறோம், தோக்குறோம், அது ரெண்டாவது விஷயம். ஒரு ஏ கிரேட் மேட்ச்சில் அலத்தங்கரை டீமுன்றதுக்காக வேண்டியே எங்களுக்கு ப்ரைஸ் தந்தாங்க தெரியுமா? ஒரு ஏ கிரேட் மேட்ச்சில் மற்ற டீம்ஸ் எல்லாம் அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. எத்தனை டிபார்ட்மெண்ட் டீம் வந்திருந்து தெரியுமா? அந்த மாதிரி ஒரு நல்ல நேம் இருக்குது. நீங்கள் இது அலத்தங்கரை டீமில் கண்டினியூ பண்ணுறீங்க, பண்ணாமல் இருக்கீங்க, அது ரெண்டாவது விஷயம். ஒரு நாள்னால நீங்கள் இங்கே வந்து கற்றுட்டிங்கன்னா யூஆர் அ பார்ட் ஆஃப் அலத்தங்கரை, அவ்வளோதான். நீங்கள் இங்கேருந்து நீங்கள் இந்த கிரவுண்டோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். எங்கே போனாலும் அலத்தங்கரை பிளேயர்னால் அதுக்கு ஒரு பேர் இருக்குது, அதை காப்பாற்ற வேண்டியது உங்கள் பொறுப்பு. புரியுதா? அது வந்து டிசிப்ளின், இந்த அம்பையர்கிட்ட சண்டைக்கு போகிறது, அடுத்த பிளேயர்கிட்ட சண்டைக்கு போகிறது, நம்ம எல்லாத்துக்கும் கோபம், வெறி எல்லாமே இருக்க செய்யும். அதுக்காண்டி அவனை போட்டு குத்துறது, அவனுக்கு மேலே போய் விழுவுறது எல்லாருக்கும் இருக்கும். அது இருந்தால் மட்டும்தான் நம்ம கபடி விளையாட முடியும். சோத்து மாடை மாதிரி அடி வாங்கிட்டு இருந்தால் கபடி வருமா? வராது. உன்னோட ஈகோ ஹர்ட் ஆகுனா தான் உனக்கு கபடி வரும். அதை நீ வந்து எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது, உன்னோட அக்ரெசிவை நீ எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது கபடியில் மட்டும்தான் எக்ஸ்போஸ் பண்ணணும். அவனை தூக்கி போட்டு அடிக்கிறது, அவன் இல்லாத நேரத்தில் அவனை பற்றி தேவையில்லாமல் எதையாவது சொல்கிறது, இது அது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் பாட்டுக்கு கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் கெரியர், அவ்வளோதான். நீ டிசிப்ளினாக இருந்தேன்னு வையன். இப்போ ஃபோனில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அதெல்லாம் நிறைய வந்துருச்சுல்ல. நீ டிசிப்ளினாக இருந்து நாளைக்கு நீ ஒரு ஜாப் வாங்கிட்டேன்னு வையன், நீ எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவும் 10 மடங்கு, அது அழகாக இருந்தாலும் சரி, அறிவாக இருந்தாலும் சரி, வெல்த்தினா மீன்ஸ் பணக்காரவங்களாக இருந்தாலும் சரி, அதை விடவும் அதிகமான பொண்ணு உன்னையே ஃபாலோ பண்ணும். நீ அதுக்கு பின்னாடி போயிட்டு இப்போ உன் கெரியரை லாஸ் பண்ணிட்டேன்னு வையன், ஜஸ்ட் டைம் பாஸ், அவ்வளோதான். உன்னோட கெரியரை அவங்க மொத்தமாக போக்கடிச்சிட்டு அவங்க வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சட்டியை தூக்கிட்டு கொத்த வேலைக்கு போவீங்க. இதுதான் நடக்கும். ஆனால் நீ இந்த 20 வயசு வரை உன்னோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு வையன், இந்த 20 வயசு வரதான். 20 வயசுக்கு மேலே நீ அதுக்காண்டி நீ உனக்கு ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் நீ எப்படி வேணாலும் போ அப்படி நான் சொல்ல வரல. நீ அந்த 20 வயசு வரை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு வையன், அதுக்கப்புறம் வந்து உனக்கு அது வந்து ஒரு விஷயமாவே தெரியாது. இதெல்லாம் ஜஸ்ட் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன். இந்த டைமில் தான் நீ அச்சீவ் பண்ண வேண்டிய டைமு. அந்த டைமில் நீ அதில் உன்னோட கான்சன்ட்ரேஷன், உன்னோட கெரியரும் போவோம், எல்லாம் போவோம், எதுவுமே இருக்காது. நீ அந்த டைமுக்குள்ள உன்னை நீ கண்ட்ரோல் பண்ண வச்சுட்டு, அதுக்கு தான் இவங்க மெடிடேஷன் இருக்க சொல்கிறது, சாமி கும்பிட சொல்கிறது. இதெல்லாம் சும்மா இல்லை. நாங்கெல்லாம் பண்ண ஒரு டைமில் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாது. இருக்க சொல்கிறாங்க, நம்ம இருக்கிறோம். அதோட இதை நம்ம வந்து அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் எல்லாம் ஃபீல் பண்ணுறேன். வச்சோ நம்ம இப்படியெல்லாம் இருந்தோமே, நம்ம இதை வந்து இப்படி நினச்சிட்டோமே அப்படின்னா. இன்னும் அந்த நேரத்தில் நான் வந்து ஹார்ட்ஃபுல்லாக இருந்ததுனால தான் கடவுள் வந்து நான் நினச்ச டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு ஒரு ஜாப் தந்துருந்துருக்காங்க. ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் ஹார்ட்ஃபுல்லாக இருந்திருந்தேன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் ஃப்யூச்சரில் ஃபீல் பண்ணிடாதீங்க. இருக்கிற நேரத்தில் உங்களோட மொத்த கான்சன்ட்ரேஷனே கேமில் வைங்க. ஃபோன் அது இது எல்லாம் ஓகே, பட் அதெல்லாம் ஜஸ்ட் டைம் பாஸ், ஜஸ்ட் உங்களுக்கு தூக்கம் வர்றது வரைக்கும் சும்மா, அவ்வளோதான். மித்தபடி நீங்கள் எல்லாரும் எனக்கு ஒரு நல்ல தம்பி மாதிரி. உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற ஒரு பர்சனல் அட்வைஸ், பசங்க பொண்ணுங்க பின்னாடி போகவே போகாதீங்க. இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு சின்ன அந்த இதுதான். அந்த இதில் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டீங்கன்னு வைங்களேன், உங்கள் கெரியரில் நீங்கள் யாரை எழும்பிக்கிடவே மாட்டீங்க தம்பி, ஐ ப்ராமிஸ். சரியா? அந்த 20 வயசுல கண்ட்ரோல் பண்ணிட்டு 21 வயசில் நீ ஜாப் வாங்கியே தீரணும். அது எதாக இருந்தாலும் சரி. இப்போ உங்களுக்கெல்லாம் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் 21 வயசில் நீ ஜாப் வாங்கிட்டேன்னு வையன், அதுக்கப்புறம் உன்னோட லெவலே வேறு. 10,000 ரூபா 1ஆம் தேதி ஆனால் டானா அக்கௌண்ட்டில் கவர்மெண்ட்லேருந்து கிரெடிட் ஆகிற அந்த ஹாப்பினஸ் கிடைக்குமா? தேவையில்லை. எங்கள் வீட்டில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா மேலே ஏறு கீழே சேரு ஜாலியாக இருக்க. என்னோட வேலை என்னன்னு, நம்ம டிக்கெட் தருவோம்ல, அந்த வேலை தான். அவன் ஆஃபீஸ் போனோமா, டோரை லாச் பண்ணோமா, சேரில் உட்காந்தோமா, ஃபேனோட பின்னாடி ஏசியோட ஜாலியாக. நீ வந்து அன்றைக்கி 50 டிக்கெட் கொடுத்தாலும் உனக்கு மாதம் 70,000 ரூபா சம்பளம், 1000 டிக்கெட் கொடுத்தாலும் மாதம் 70,000 ரூபா சம்பளம். எதனால சொல்லுங்கள்? என்னோட அப்பா வந்து நம்ம பைப்லைன் பண்ணுவாங்கல்ல, பைப்லைனில் குண்டு தோண்டி பைப்லைன் பண்ணுவாங்கல்ல, அந்த வேலை என்னோட அப்பா. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. வீட்டில் நம்மளுக்கு சமைச்சு தருவாங்க, நம்ம அழுதுட்டு போனால் அழாத மோளே அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். நான் இந்த மாதிரி இருக்கேன் சொன்னாங்கல்ல தங்கச்சி, நான் இந்த மாதிரி இருந்ததுனால தான் தம்பி தங்கச்சி வந்ததுனால தான் ஊர்லேருந்து இன்னும் 2 பசங்க வந்தாங்க. புரியுதா? அந்த மாதிரி நீங்கள் ஒருத்தருக்கு முன்னோடியாக இருக்கணும். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, டிசிப்ளினா சென்ஸ் இந்த காலத்தில் இதுதான். பிள்ளைகளுக்கு பின்னாடி போகாதுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.
மித்தபடி நீங்கள் இந்த அம்பேர்கிட்ட சண்டை போடுறது, பசங்க ஒருத்தருக்கு நடுவில் அந்த பொறாமை போட்டி அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிடாதீங்க. நீ நல்லா பண்ணுறியா, அந்த இதோட இது உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீ ஹார்ட் ஒர்க் பண்ணினா உன்னோட ஹார்ட் ஒர்க் என்றைக்குமே ஃபெயில் ஆகாது. அது இந்த வகையில் இல்லைனாலும் இன்னொரு வகையில் உனக்கு நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம நல்லா விளையாடுறோம், நான் இல்லைன்னா டீம் இல்லை, அந்த ஹெட்வெயிட் மட்டும் எப்பவுமே வரக்கூடாது. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருந்துருப்பீங்க, இங்கே நம்ம டீமில் நல்லா விளையாடினவங்களை விடவும் ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், டிசிப்ளினாக இருந்தவங்க தான் ஜாபில் இருக்கிறவங்க ஜாஸ்தி. தெரியும்ல, நிறையா நான் யாருக்கு பேரையும் சொல்ல விரும்பலை, நம்மளை விடவும் நல்லா இப்போவும் அவங்க போனஸ் போட்டால் அந்த இடத்துல இவ்வளோ பெரிய குழி விழும். இப்போவும் போனஸ் போட்டால் இவ்வளோ பெரிய குழி அப்படியே மண் வெளியில் வந்துடும். அவங்க அஃபென்ஸ் பண்ணிட்டு வந்தால் அடுத்து டைம் அவுட் வாங்கி அந்த இடத்த சரி பண்ணணும். அப்படிப்பட்ட பிளேயர்ஸும் நம்ம டீமில் இருக்காங்க. இப்போவும் அந்த மாதிரி கிரவுண்டுக்குள்ளே இருக்கிட்ட விளையாட தான் செய்வாங்க. பட் ஜாப் இல்லை, என்ன ரீசன்னு நம்மளுக்கு தெரியலை. ஆனால் இப்போவும் போனஸ் கூட போட தெரியாதவங்க நம்ம டீமில் விளையாடினாங்கன்றதுக்கு வேண்டியே ஆஃபீஸில் இருக்கிறாங்க, டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. அதுவும் என்ன ரீசன் நம்மளுக்கு தெரியல. ஆனால் நான் உங்களுக்கு பர்சனலாக சொல்கிறது, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முதல்ல நீங்கள் இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணுறதெல்லாம் நிறுத்துங்க. நீ இப்படி ஹேர் கட் பண்ணியிருந்தேன்னா கபடி விளையாடும் போது கண்ணுக்குள்ளே முடி விழுந்தா உனக்கு எப்படி தெரியும்? நீ இப்படி பண்ணுவியா இல்லை இப்படி தொடுவியா? சொல்லு. நம்மளை பார்த்தாலே பையனா கொள்ளான்ற ஃபீல் வரணும். நீ என்னது மண்டை மேலே கொண்டு வச்சிருக்க அப்படின்னு நினைப்பாங்க. நான் சொல்கிறது ஒன்று புரியுதா? நீ இப்படி தலையே பண்ணுவியா இல்லை இப்படி அட்டெம்ப்ட் போடுவியா? சொல்லு தம்பி. அதனால ஃபஸ்ட்டு அதெல்லாம் எடுத்துருங்க, நம்ம பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஸ்டைல் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்குது, புரியுதா? ஸ்டைல் பண்ணுறதுக்கு, நம்ம இஷ்டப்படி நடக்கிறதுக்கு, நம்ம வாழ்கிறதுக்கு, அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு நிறைய டைம் இருக்குது. அந்த டைமை நீங்கள் இந்த டைமுக்கு யூட்டிலைஸ் பண்ணாதீங்க. நீங்கள் இந்த டைம் யூட்டிலைஸ் பண்ண வேண்டிய டைம் ஒன்லி கிரவுண்டு, ஹார்ட் ஒர்க்கு, சாப்பிட்றது, தூங்குறது, ரெஸ்ட் எடுக்கிறது. உங்களால் முடிஞ்சுன்னா 4 பேருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது. உங்களால் முடியலையா, ஹெல்ப் பண்ணாட்டியும் பரவாயில்ல, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி இருங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இதெல்லாம் ஸ்டைலில் நம்ம பண்ணிக்கிடலாம். அப்புறம் நம்ம ஒரு ஜாப் வாங்கிட்டு ஆஃபீஸ்க்கெல்லாம் போகிறப்போ ஸ்டைல் பண்ணுறது, பேண்ட்டை கிழிச்சு விட்றது, அது எல்லாமே பண்ணிக்கலாம், புரியுதா? ஹார்ட் ஒர்க் பண்ணுற நேரத்தில் ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த தேவையில்லாத கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாத்துக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குது. எனக்கு நிறைய கடவுள் நம்பிக்கை இருக்குது. நான் இந்த இன்சிடென்ட்டுக்கு நான் எங்கே பேசினாலும் இதை சொல்லுவேன். நான் ஒரு டைம் சாட்டர்டே சண்டேஸில் தான் எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் ஜாஸ்தி கிடைக்கும். அப்போ ஒரு டைம் சண்டே ஈவினிங் நான் ப்ராக்டிஸ் வரல. அப்போ என்கிட்ட கேட்டாங்க, ஏம்மா ப்ராக்டிஸ் வரல? அப்போ நான் சொன்னேன், நான் கோயிலுக்கு போயிட்டேன். அப்போ ரவேனா என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, கோயில் இதுதாம்மா, கோயில் இதுதான், சாமி கபடி தான், நீ அதுக்கு உண்மையாயிரு, அது ஒன்று மேலே கொண்டு வரும். சும்மா நம்ம இருந்தோம், வந்தோம், பண்ணோம், விளாடினாங்க, நம்மளுக்கு தூக்கி தந்துட்டாங்க, அந்த மாதிரிலாம். இதுக்கு பின்னாடியெல்லாம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த டைமில் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு மைண்ட் செட் இல்லை. பட் இப்போ நம்மளுக்கு தெரியுது எவ்வளோ கஷ்டமாக இருந்து நானும் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். தப்பு பண்ணாதவங்களாம் யாரும் இந்த உலகத்தில் கிடையாது. அதுக்குள்ளே ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஒரு டைமில் நம்மளுக்கு கடவுள், நீ இந்த டைமில் இதை பண்ணாமல் இருந்திருந்தேன்னா இப்போ நீ இப்படி இருந்திருக்க மாட்டேன்றதை கடவுள் நம்மளுக்கு உணர்த்திடுவார். எனக்கு 2 knee இன்ஜுரி, 2 knee சர்ஜரி. அதனால நான் கபடி அதுக்கப்புறம் விட்டுட்டேன். இன்னொன்று என்னென்னா, அடுத்து மேரேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஊரில் தான் தெரியும்ல, ஹஸ்பண்ட் ஃபேமிலி எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, நம்மளால் கண்டினியூ பண்ண முடியலை. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் ஒழுங்கான டிசிப்ளின் வைஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தேன்னா, இப்போ நம்ம வசதினா, நீ இப்போ சொன்னீங்களா இந்த அக்காவை யாருன்னு தெரியுமான்னு, பாதி யாருக்குமே தெரியாது. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஒழுங்காக இருந்திருந்தேன்னா என்னைய பார்த்தோன்னே சொல்லியிருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நான் இருந்திருப்பேன். இப்பயும் நான் நல்லா தான் இருக்கேன். நான் இன்னும் கொஞ்சம் ஒழுங்காக இருந்திருந்தேன்னா இன்னும் நான் நல்லா இருந்திருப்பேன். இதான், நல்லா சாமி கும்பிடுங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, பசங்க கூட நல்லா ஜாலியாக இருங்க. ப்ராக்டிஸ் பண்ணுற நேரத்தில் ப்ராக்டிஸ், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, சரியா? தேங்க்யூ.